ராசி மண்டலத்தில் 12வது ராசியாக கடைசி ராசியாக வரக்கூடியதாங்க மீன ராசி. மீனை அடையாளமாக கொண்ட ராசி, அதாவது ரெட்டை மீன்கள். அதிர்ஷ்ட காத்துங்கிறது எப்பயுமே உங்கள் பக்கம் வீசக்கூடிய நேரம் தான். ஆனால் இந்த காலகட்டம் ஏழரை சனி காலமாக இருக்கிறதால கொஞ்சம் பாதிப்பு நீங்கள் சந்திக்கிறீங்க. உங்கள் பிரச்சனைக்கு காரணமே உங்கள் இழங்கின மனசு தாங்க. ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் ரொம்ப மனசுங்கிறது கிராக அமைப்புங்கிறது உங்களை குழம்ப வைக்கும். நிறைய கெட்ட விஷயங்களும் ஈடுபட வைக்கும். எந்த காரணத்தை கொண்டும் தப்பான வழிக்கு போகக்கூடாது. சேரக்கூடிய சேர்க்கையாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், பழக்க வழக்கத்திலையாக இருக்கட்டும், இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க. உங்களை அதுக்காகவே நிறைய விஷயங்களை உங்கள் மனசை இந்த நேரங்களில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க. குழந்தைத்தனமான மனசு இருக்கிறதால கள்ளங்கவட சூதுவாதெல்லாம் கிடையாது. நல்லவங்க நம்பி நிறைய விஷயங்களை ஏமாந்து போயிடுவீங்க. அதை விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இதில் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எந்தெந்த விஷயம் சாதகம், எந்தெந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், அது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மாச தொடக்கத்திலேயே குரு பகவான் இந்த காலகட்டங்களில் உச்சடையக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு. உங்கள் ராசிக்கு எப்போ ஏற்பட்ட பலன் கிடைக்கும்னா அற்புதமான நேரம் தான். நீங்கள் பயப்பட வேண்டாங்க. உங்கள் ராசியிலே பதிகிறது நீங்கள் தொட்டதை தொடங்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. சொந்தாலையும் பிரச்சனை, சொந்தத்தாலையும் பிரச்சனை, கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், சகோதர உறவாக இருக்கட்டும், யாருமே உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. கஷ்டப்படுத்தி தான் பார்த்துருப்பாங்க. எதை செஞ்சாலும் அதில் பாதிப்பு விரையும் சந்திக்கிறதால கொஞ்சம் எதை எடுக்கிறதுக்குமே பயப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே நல்லதாக நடக்கக்கூடிய விஷயம் கூட எனக்கு நல்லதாக அமையலையேங்கிற ஒரு ஏக்கங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது. சொத்தாலே நல்ல பலன் தான். தாய் தந்தையோட ஆதரவாக இருக்குது. விலைக்கு போன உறவு எல்லாமே தேடி வருங்க. வாங்கி போட்ட இடத்துல ஒரு நல்ல வீடு கட்ட முடியல, ஒரு கட்டடம் கட்ட முடியல வருத்தப்பட்டவங்களுக்கு அது வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. சொத்து வகையிலையும் ஆதாயம் தரக்கூடிய நேரம் தான். சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இது நேரம் நினைக்கிறது நடக்குங்க. அப்போதான் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குது. பாதையில் நின்று பல விஷயம் இந்த நேரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி மிகப்பெரிய பாரமே கடன் சும்மா தான் மீனராசிக்காரங்களுக்கு. கடனை வாங்கிட்டு படாத பாடு, அதுவே சொந்த பந்த வகையில் கடனை பட்டுட்டு இந்த நேரம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பல விஷயங்களை பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கடன் சும்மா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கடனை தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாமே எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பே எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல நிலைமை இல்லை. நிறைய இடமாற்றம் செஞ்சு பார்க்குறீங்க. வீடு குடியிருக்கிற வீடாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், நிறைய இடமாற்றம் அடுத்தடுத்து செஞ்சு பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே சாதகமாக அமையலேங்கிற ஏக்கம்தான். நீங்கள் இடமாற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கிறது தேடி வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் சனியூர் ராகம் இணைஞ்சிருக்கிறாங்க. விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். பணம் வந்த நிமிஷமே செலவாகுதேன்னு கவலைப்பட்டவங்களுக்குமே அந்த நிலைமை மாறுது. அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய நேரம் தான். எதுவுமே ஒரு கொள்கை பிடிப்போடு செய்ய முடியாத குழப்பத்திலேயே இருப்பீங்க. இந்த நேரம் குழப்பறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. நேரம் எதுலையுமே நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆறாமரம் யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, ஒரு திருப்தியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். வாகன வழியில் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஒரு நல்ல வாகனம் வாங்கணும், பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த நேரம் மற்றவங்களுக்காக எந்த விஷயம் செய்யறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றவங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிறத தவிர்க்க பாருங்க. உங்களுக்கு தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்குது. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்த விஷயம் கூட மாறும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெற்றவங்க வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு இந்த நேரம் உறுதுணையாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எங்கே போனாலும் பேச்சால் உங்களால் இந்த நேரம் சாதிக்க முடியும். அதனால் இனிமையான பேச்சுக்களை பேச பாருங்கள். நல்ல காரியங்களை நினைக்க பாருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்கள். கண்டிப்பாக நடந்து முடியும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம். வெளிக்கு போனவங்க தேடி வருவாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு.
தொடர்ந்து வரக்கூடிய வார காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா, சுக்கிரனுடைய அமைப்பு உங்க ராசிக்கு புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம். உங்க ராசிக்கு குருவோட சுக்கிர பகைக்கிரகமா இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல பெருசா தொந்தரவு இல்லைனாலும் இந்த ஜீரண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இதுதான் நோய் பாதிப்புன்னு தெரியாத உடம்பு அடிக்கடி கெட்டு போகிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. சத்தான உணவை எடுத்துக்கங்க. மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கிட்டாலே போதுங்க. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். யார் நிலையிலும் கவனம் செலுத்துறது வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டாலே பாதி பிரச்சனை நீங்குது. வியாபாரம் தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும். மாணவர்களுக்கு படிப்புல அற்புதமான நேரங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பே ஒரு கிரக அமைப்பே மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது. பாடங்களை சரியா கவனம் கொடுக்க பாருங்க. நல்ல பலன் தான். பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. குடும்ப வாழ்க்கையில உங்க தேவை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மீன ராசிக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதால ஒரு வகையில யோகம் தான். சனி வக்கரகாலமா இருந்தா கூட இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்குமே அது நீங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வ செழிப்பு உண்டாகும். தெய்வ பலம் கூடவே இருக்குதுங்க. மிகப்பெரிய தெய்வ பலம் உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்தோட அனுகிரகம் தான். அதனால குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த மனசுல இருந்த கவலை நீங்கும். குழந்தைகளுக்காக நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது. தொழில் எல்லாமே நல்லபடியா வளரக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் மனசுல குழப்பத்தை இல்லாம செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிங்கிறது கண்டிப்பா உண்டாகும். நீங்க பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதால யோகம்தான். திடீர் வருமானம் உண்டாகும். பண வரவு உண்டாகும். கணவன் வழியில, மனைவி வழியில, சொந்த பந்த வழியில இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. சின்ன சின்ன மனசாபம் வந்தாலும் பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே போதும். இந்த நேரம் நல்ல நேரம் தான். அது மட்டும் இல்லாம லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்குதுங்க. பண வரவு அமோகமா இருக்குங்க. வீடு மனை சொத்து வண்டி வாகன யோகம், ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பில்லை. தாயோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். திருமண வரன் சிறப்பா இருக்கும். பெண் குழந்தை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு சுப சடங்கு சுப செலவு வரக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொழில் வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எல்லாமே தொழில பார்ட்னர்ஷிப் வரையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது நீங்குது. மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து தொழிலை நடத்தக்கூடிய யோகம். குரூப் பார்க்குற இடம் எல்லாமே சிறப்பும்பாங்க. அந்த வகையில வேலையில பிரச்சனை இருந்தா நீங்கும். இடத்துல பிரச்சனை இருந்தா நீங்கும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் நீங்கக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நீங்க எப்பேற்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தாங்க. ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது, ராசியை பார்க்கறது, இது நாள் வரைக்கும் இருந்த நெருக்கடி நீங்குது. எதிர்பார்க்கிற முன்னேற்றம் உண்டாகும். யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிற நிலைமை உண்டாக போகுது. அந்தஸ்து கௌரவம் உண்டாகும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல மாற்றம் தான். படிப்புல நல்ல முன்னேற்றம் தான். கோவில் போக முடியல, கோவில்ல வச்ச வேண்டுதலை நிறைவேற்ற முடியலன்னு தவிச்சவங்களுக்குமே இந்த மாசத்துல உங்க வேண்டுதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது. சொந்த பந்த வகையில ஆதரவு பெருசா இல்லைனாலுமே உங்களுடைய துணை தான் உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்போங்கிறாங்க. தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வாழ்க்கையில் பார்த்துட்டீங்க. இனி வாழக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு அர்த்தம் நிறைந்து தான் மாறப்போகுது. இந்த நேரம் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால திடீர்னு கொஞ்சம் செலவு இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனாலுமே நல்ல பலன் தான். சொந்த பந்த வகையில சிறப்பா இருக்குது. மனசுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலுமே கொஞ்சம் இந்த நேரம் எதுலையும் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது. நீங்க முக்கியமான விஷயம் நல்லவும் நம்பி எல்லாரையும் ஏமாந்து போகிறதான். அதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. உங்க வேலையில உங்க குடும்ப வாழ்க்கையில கவனம் கொடுத்துட்டு வந்தா சிறப்பா இருக்குது. தொழில தடை இல்லை, வியாபாரத்துல தடை இல்லை, நல்ல பலன் தான். பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். வேலை ரீதியாகவும் நல்ல பலன் தான். உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி படிப்புல மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. நினைச்சதை சாதிக்கலாம். படிப்பு விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் இது வரைக்கும் எதெல்லாம் இழுபறியா இருந்துச்சோ அது இனி ஒவ்வொன்றா நடக்கும். வீடு வாங்கக்கூடிய முயற்சி, சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது. எதிர்ப்பாலின வகையில கொஞ்சம் பொருள் இழப்பு உண்டாகுங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். அதனால அவங்க நிலையில கவனம் கொடுக்க வேண்டாம். உங்க வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. மனசுதான் முக்கியமான காரணமே. மனசை தடுமாற விடாதீங்க. மனசுக்கு கடிவாளம் போட பாருங்க. சிறப்பா இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும். வியாபாரம் தொழில நல்ல மாற்றம் தான். மனசுல நிம்மதி உண்டாகும். இழுபறியா இருந்த பல விஷயம் நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளா எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகுது. அந்தஸ்து சிறப்பா இருக்குது. நீங்க செய்யக்கூடிய முயற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி நண்பர்களே.